1959ல ஒரு 9 எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹைக்கர்ஸ் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா போன யாருமே திரும்ப வரவே இல்லை. இதை பத்தி தான் சொல்லுது டைட்லாவ் பாஸ் இன்சிடென்ட். ரஷ்யால யூரல் மவுண்டைன்னு ஒரு பெரிய பனி பிரதேசம் இருக்கு. அங்க 9 பேர் கொண்ட குரூப் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்கள ஈகோ டைட்லாவ் தான் லீட் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல இதுதான் அவங்க பண்ண போற கடைசி ட்ரெக்கா இருக்க போகுதுன்னு. போனவங்கள்ட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இவங்களை தேடி போன ரெஸ்கியூ டீம் இவங்க இருந்த டென்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த டென்ட் உள்வழியா கட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டென்ட்ல எஸ்கேப் ஆகி போனதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த டென்ட்ல கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்களோட பாடிஸை தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க. பாடிஸும் ரொம்ப அழுகுன நிலையில இருந்துருந்துச்சு. சில பாடிஸ்ல ப்ராப்பரா ட்ரெஸ்ஸஸ் கூட இல்ல. ஒருத்தரோட ஸ்கல் ஃபிராக்சர் ஆயிருந்துச்சு. சில பேரோட ரிப் ப்ரோக்கன் ஆயிருந்துச்சு. ஒருத்தரோட டங் மிஸ்ஸிங். என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனா பல தியரிஸ் இருந்துச்சு. அவலாச்சி ஏற்பட்டிருக்கலாம், அதுவே எஸ்கேப் ஆகும்போது இப்படி நடந்திருக்கலாம்னு. சில பேர் மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இதுக்கு காரணமா இருக்கணும் சொல்றாங்க. இன்னும் சில லோக்கல் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு அவங்க வானத்துல ஆரஞ்சு கலர் லைட்டை பார்த்ததாகவும் யூஎஃப்ஓ இருக்கலாம்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் சில பேர் ஏட்டிங்கிற பனிமனிதன் தான் இதுக்கு காரணம்னு நம்பிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த மிஸ்ட்ரி இன்ன வரைக்கும் சால்வ் பண்ணப்படல.